ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இந்த ஒரு மூட்டையை உங்கள் கிச்சன் விண்டோவில் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷப்பூச்சியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராதுங்க. பள்ளி தொல்லையும் இருக்கவே இருக்காது. இது கூடவே இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட் டிப் என்னென்னா, வெண்டைக்காய் நம்ம வதக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பிசுப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு அது நூல் மாதிரி இழுக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பிசுப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் இது பிடிக்கவே பிடிக்காதுங்க. வெண்டைக்காய் பிசுப்பே இல்லாமல் நம்ம எப்படி வதக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அரை லெமன் எடுத்திருக்கேங்க. வெண்டைக்காய் வதக்கும் போது இந்த அரை லெமனில் கொஞ்சமாக நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் வதக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசு தன்மையே இருக்காதுங்க. இப்போ நான் காட்டுறேன், வதக்கிட்டு உங்கள்கிட்ட அந்த கொஞ்சம் கூட பிசு தன்மை இருக்காதுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா உருந்துக்கிட்டு இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வதங்கினதும் இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் வதக்கும் போது கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டு வதக்கி பாருங்கள். வெண்டைக்காய் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த புளிப்பு தன்மையோட சாப்பிடும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உதிரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் 25 கிராம்பு சேர்த்துக்கலாம். 25 கிராம்பை சேர்த்துட்டு இப்போ இதை அந்த பேப்பரை மடிச்சுட்டு நம்ம இதை நுணுக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பவுடராலாம் நுணுக்காண்டாம், குறப்பாக நுணுக்கிக்கிட்டால் போதும். மிக்சியில் போடலாம். மிக்சியில் போட்டால் ரொம்ப நைஸாக பவுடராக அரைச்சிரும். அதனால் இந்த மாதிரி நம்ம இடிக்கல் வச்சு தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறப்பாக கிடைக்கும். அதனால் மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு குறப்பாக இருக்கணும். அப்போ தான் அதில் நமக்கு நல்ல ஒரு மனம் வரும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு மனம் வராது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூடயே இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கற்பூரவள்ளி. நமக்கு ஜலதோஷம், தலைவலி இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம கஷாயம் போட்டு குடிப்போம். இந்த இலையை, அந்த இலை தான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். இது இலையோட மனம் பூச்சிகளுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இதை நம்ம இந்த மாதிரி கைட்டை லைட்டாக கசக்கிட்டு போட்டுக்கலாம். இப்படி லைட்டாக நம்ம கசக்கிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா அதிலிருந்து நல்ல ஒரு மனம் வரும். சளிலாம் பிடிச்சிருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த இலையை நல்லா கழுவிட்டு சும்மா சாப்பிட கொடுக்கலாம். இந்த இலையை சாப்பிட்றதுனால சளி குறையதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது கூட ஒரு கைப்பிடி வெங்காயத்தோல் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோல் சேர்த்துட்டு இது கூட பூண்டோட தோலும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோட தோலுக்கும் வெங்காயத்தோட அந்த தோலுக்கும் பார்த்திங்கன்னா பூச்சிகள் வரவே வராதுங்க. ரொம்ப நல்லது. இப்போ இதையெல்லாம் நம்ம கைட்டை இப்படி ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு துணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த துணியில் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருள் எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். எந்த துணியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சுத்தமான துணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெள்ளை துணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துட்டு இதை சின்ன ஒரு மூட்டை மாதிரி நம்ம இப்போ கட்ட போகிறோங்க. 2 பக்கம் இருக்கிற ஓரங்களை இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக முடிச்சு போடக்கூடாது. லைட்டாக தான் போடணும். நமக்கு அந்த மனம் வந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அது வெளியில் தெரியுத மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இருக்கணும். லூஸாக விட்டு கட்டிக்கோங்க. இப்போ இந்த 2 சைடும் இருக்கிறத நம்மளோட கிச்சனில் இருக்கிற விண்டோவில் கட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஓப்பனில் வைக்கும்போது தான் நமக்கு வெளியில் அந்த கற்பூரவள்ளி, அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கிராம்பு இதோட மனமெல்லாம் வெளியில் வரும். இந்த மாதிரி வச்சுட்டு விண்டோவில் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷப்பூச்சிகளும் வீட்டுக்குள்ளே வரவே வராது. அதேமாதிரி ஈத்தொல்லையும் இருக்காது, கொசுவுமே வரவே வராது. பள்ளியும் பார்த்திங்கன்னா இந்த மனத்துக்கு வரவே வராதுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா கிச்சனில் ரொம்பவே நல்லதுங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப்பு முருங்கைக்காய் விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த காயாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் கம்மியான ரேட்டில் இருக்கும்போது. இப்போ இந்த முருங்கைக்காய் நம்ம இப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கவும் முடியாது. ஏன்னா நமக்கு மற்ற பொருட்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இந்த மாதிரி வச்சாலுமே நமக்கு ரொம்ப நாளைக்கு முருங்கைக்காய் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அழுகிரும். அதேமாரி சில பேர் முருங்கைக்காவை 2 துண்டாக 3 துண்டாக கட் பண்ணி வைப்பாங்க. அதுவுமே நல்லா இருக்காது. நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு 20
25 நாள் இருந்தால் கூட முருங்கைக்காய் வந்து எப்படி நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் குழம்புக்கு எந்த சைஸில் கட் பண்ணுவீங்களோ அந்த சைஸில் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் பெருசாக கட் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைஸில் தான் கட் பண்ணுவேன், அதனால் இந்த சைஸில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து காய் கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோலெல்லாம் வந்து அப்படியே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து எப்போவுமே நம்ம காய் கட் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு பிளேட் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து அதிலே தூக்கி போட்டுக்கலாங்க. நம்ம வந்து கீழே வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அள்ளுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி போடும்போது அந்த தோலெல்லாம் லாஸ்ட்டில் நம்ம வந்து டஸ்ட்பினில் போடுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் முருங்கைக்காய் கட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 25 நாள் இருந்தாலுமே கெட்டே போகாதுங்க, அழுகவும் செய்யாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த எல்லா முருங்கைக்காவையும் இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா முருங்கைக்காவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக டஸ்ட்பினில் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பக்கத்துலேயே ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கழிவு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து முருங்கைக்காவை நம்ம வந்து அள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குங்க, கெட்டே போகாது. இப்போ நான் எல்லா முருங்கைக்காயுமே கட் பண்ணதெல்லாம் இதில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முருங்கைக்காய் வந்து அழுகவே அழுகாது, நம்ம வச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் வந்து இப்போ இதை பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி முருங்கைக்காவை ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப்பு வந்து கண்ணாடி வளையல் நம்ம கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கிட்டோம் அப்படின்னா கையில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி மீடியம் கையில் போட்டோம் அப்படின்னா வந்து வளையல் வந்து உடஞ்சி கையிலெல்லாம் குத்திரும். இந்த வளையல் போடுறதுக்காக வேஸ்லின் அதுக்கப்புறம் சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு போடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் ராவிட்டு போடுவீங்க. எதுவுமே வேண்டாங்க. இது ரொம்ப சிம்பிளாக வந்து சின்ன வளையலாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து சாக்ஸ் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த சாக்ஸை வந்து கையில் வந்து கொடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களோட சாக்ஸாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கையில் மாட்டிட்டு நீங்கள் வளையல போட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியாக வந்து உள்ளே போயிருங்க, கஷ்டமே படாண்டா. அதேமாரி கலட்டுறதுமே உங்களுக்கு கலட்ட முடியலை அப்படின்னா இந்த மாதிரி சாக்ஸை போட்டுட்டு கலட்டினீங்க அப்படின்னா வந்து வளையல் வந்து ஈஸியாக வந்து கலண்டு வந்துடும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சைஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வந்து வளையல் எதுவும் போட முடியலை அப்படின்னா இந்த சாக்ஸ் மட்டுமே போதுங்க, உங்களுக்கு ஈஸியாக வளையல் போடுறதுக்கு. இனிமேல் கஷ்டப்பட்டு எந்த ஒரு இதுவும் நம்ம கையில் வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து வளையல் போடணும்னு தேவையே இல்லை. இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு போடும்போது ஈஸியாக போட்டுடலாம், அதேமாரி ஈஸியாக கலட்டிடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா வளையலுமே போட்டுட்டேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம வளையலெல்லாம் போட்டாச்சு. சாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு வளையல் போடுறதுக்கு. இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.